ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 161 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சென்டிபேட் எல்லாம் வில்லேஜ் நாசம் பண்றத காட்டுவாங்க. கோனஹாமரு செம கடுப்பாவான், மொத்த வில்லேஜையுமே நாசம் பண்ணதுகன்ட்டு. ஊடானும் மொய்கியும் கோனஹாமருன்னு கூப்பிடுவோம். கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க, நம்ம கிராமத்தை பாதுகாக்கணும்பா கோனஹாமரு. ஊடான் பயங்கர ஷாக் ஆவான். டே நம்ம தப்பிச்சு ஓடணும்டா, என்னடா நீ பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்பா. பிரதர் நருட்டோ இங்க இல்ல, அவருக்கு பதிலாக கிராமத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமைன்பா கோனஹாமரு. ஊடான் நீ சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் இவ்வளவு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்பான். நருட்டோ சொல்லி கொடுத்த புது ஜுட்சு மூலமா என்னால அதை தோக்கடிக்க முடியும்பா கோனஹாமரு. ஊடான் ஷாக் ஆயிட்டு என்ன புது ஜுட்சுன்னு கேட்பான். அது கண்டிப்பா இன்னொரு ஹேரம் ஜுட்சுவா தான் இருக்கும்பா மொய்கி. கோனஹாமரு இல்லைன்ட்டு நருட்டோ சொல்லி கொடுத்த ஜுட்சுவை திங்க் பண்ணுவான். நான் உனக்கு ஒரு புது ஜுட்சு சொல்லி தரேன்னு நருட்டோ சொல்லுவோம். இவ்வளவு சடனாவா எது ஒண்ணு மாத்துச்சுன்னு சொல்லி கேட்பான் கோனஹாமரு. மாஸ்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட இருக்க விஷயத்த உனக்கு தர மாதிரி அப்படின்னு நருட்டோ சொல்லுவோம். அதுக்கு என்ன ஆத்தனும் கோனஹாமரு கேட்கவும் திங்க் பண்ணுவான் நருட்டோ. இன்னொரு ஆசமான ஹாரம் ஜுட்சுவா தான் இருக்கும்னு திங்க் பண்ணுவான் கோனஹாமரு. நருட்டோ கோனஹாமரு கிட்ட இப்ப நான் உனக்கு கத்து கொடுக்க போற ஜுட்சு மொத்தத்துல வேற லெவல்ல இருக்கு போதுன்பா. கோனஹாமரு செம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். சீக்கிரம் அந்த ஜுட்சு என்னன்னு காட்டுன்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொட்டேஷன் சொல்லுவோம். கோனஹாமரோட திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் பவர்னு சொல்லுவான் நருட்டோ. கோனஹாமரு அதுக்குமே வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு பயங்கரமா இருக்க போதுன்பா. ஃபைனல் ஸ்டெப்னு நருட்டோ சொல்லுவோம். இன்னொரு ஸ்டெப் வேற இருக்கான்னு கேட்பான் கோனஹாமரு. நருட்டோ கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். கியூட் எக்ஸ்பிரஷன்ஸை பொறுத்து தான் இருக்கு அப்படின்பா கோனஹாமரு. நருட்டோ என்னடா பேசிட்டு இருக்கீன்னு கேட்பான். பிரசன்ட்ல கோனஹாமரு ஃபர்ஸ்ட் நானுமே அது ஒரு ஹாரம் ஜுட்சு மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இது வேற. இந்த ஜுட்சு மூலமா என்னால எவ்வளவு ஹை ரேங்கிங்கான மிஷன்ஸ்க்கும் போக முடியும். இதை கேட்ட மொய்கி என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்பா. இப்படிப்பட்ட சமயத்துல நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குன்பா. ஊடான் அவ சொல்றது சரிதான், இப்போதைக்கு கிராமத்துல வாழ்ற மக்களை எவாக்குவேட் பண்றதுக்கான கைட் பண்ண வேண்டியதான் நம்மளோட கடமைன்பா. சண்டை போட முடியாத குழந்தைகளை காப்பாற்றணும் இல்லையான்னு கேட்பான். ஆமா நான் பிளாக் சிக்கு போறேன்பா மொய்கி. ஊடான் நான் பிளாக் கி போறேன்பா. அப்படின்னா சரி நான் பிளாக் பிக்கு போறேன், வெளியேறாம யாராவது இருக்காங்களான்னு உறுதிப்படுத்திக்கிறேன்பா கோனஹாமரு. மொய்கி கவனமா இருந்துட்டு கிளம்பிடுவா. கோனஹாமரு பிளாக் பிக்கு போயிட்டு யாராவது இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே போவான். காப்பாத்துங்கன்னு குரல் கேட்கும். எங்க இருக்கீங்கன்ட்டு கை தெரியும் போய் பாப்பான். மேல விழுந்த கல்லெல்லாம் தள்ளி விட்டு பார்த்தா வயசானவங்களா இருப்பாங்க. எப்படிதான் இப்பெல்லாம் செய்யறக்கு மனசு வருதோன்ட்டு கடுப்பாவான் கோனஹாமரு. மவுண்ட் மியோபோக்குள்ள காட்டுவாங்க. இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேர்த்தால மெர்ஜ் ஆக முடியலனா நான் சண்டை போட்டுக்கிட்டு நேச்சர் எனர்ஜியை குவிக்கிறக்கான வழியை தேடணும்ட்டு நருட்டோ சேஜ் மோடுக்கு ஏத்த மாதிரியான கையை மட்டும் அப்படி வச்சுட்டு ஓடுவான். ஃபுகசாக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் நடக்கும் யாரு எதிர்பார்த்தான்ட்டு பின்னாடியே ஓடுவாரு. நருட்டோ இது ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் நான் அதை கிவ் அப் பண்ண போறதா இல்லைன்பா. ஆனா இதுக்கு வாய்ப்பு இல்லைன்றவாரு ஃபுகசாக்கு. நருட்டோக்கு ரொம்பவே மூச்சு வாங்கும். ஃபுகசாக்கு சாரி கேட்டு ஒத்துக்கிறது கஷ்டம்னு தெரியுது, ஆனா இது பிசிக்கலா பாசிபிள் இல்லைன்பாரு. நருட்டோ உங்க முதுகுக்கு பின்னாடி அந்த கோட் பெர்விசேஜ் எனக்காக விட்டுட்டு போன மெசேஜ் அப்படின்னு சொல்லவும் எனக்கு நல்லாவே தெரியும்பாரு. அப்புறம் நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு பெயினோட மிஸ்டரியை சால்வ் பண்றதுக்கான கீயாவும் இருக்குதுன்னு பாரு. நருட்டோ அதுன்னு மட்டும் இல்லைன்னு சொல்லவும் ஃபுகுசாக்கு ஆச்சரியப்படுவாரு. கடைசி வரைக்கும் நான் கிவ் அப் பண்ணாம இருக்கணும்னு எனக்கு விட்டுட்டு போன மெசேஜும் தான் அப்படின்னு நருட்டோ சொல்லவும் ஆனாலுமேட்டு திரும்புவாரு ஃபுகசாக்கு. நருட்டோ ஜிராயவை நினைச்சிட்டு நான் பர்விசேஜோட ஸ்டூடெண்ட், அந்த மெசேஜ் தான் என் மாஸ்டரோட நிஞ்சா வேணா, அது எனக்கானதும் தான், புலம்பறக்குல எனக்கு நேரம் இல்லைன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்னமி சர்டோபி கிவன் நேம் கோனஹாமரு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. லீஃப் வில்லேஜ்ல நடக்கிற விஷயங்களை காட்டுவாங்க. கோனஹாமரு அந்த பாட்டியை சேவ் பண்ணிடுவான். தேங்க்ஸ் பண்ணுவாங்க. அலற சத்தம் கேட்டு கோனஹாமரு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது ஜிகோ கூட 2 லீஃப் ஷினோபியை டிஃபீட் பண்ணிருப்பான். கோனஹாமரு அவனை பார்த்துட்டு அந்த அடையாளம் அங்கிள் ஆசுமாவை கொன்ன கேங் தானே அக்காட்சுகி அப்படின்ட்டு கோனஹாமரு பார்த்துட்டு இருக்கும் போது நருட்டோ உசுமாக்கி கிராமத்துல தான் இருக்கானா இல்லையான்னு சொல்லி கேட்பான். என்னது நருட்டோவா, அவன் எங்கள்ல ஒருத்தன், எங்க காமரேடுக்கு நாங்க எப்படி துரோகம் பண்ணுவோம்பாங்க. வில்லா ஃபயரான்ட்டு கழுத்தை பிடிச்சு தூக்குவான். இங்க பாரு, நான் கேட்கிற கேள்விக்கான பதில் கொடுக்கலினா உங்க கதை இங்கேயே முடிஞ்சது, அதனால நான் திரும்பவும் கேட்கறேன் அப்படின்னு ஜிகோ கூட சொல்லும் போது கிங் ஆஃப் ஹெல் இங்க வரும். என்ன கருமதுன்னு கேட்பானுங்க லீஃப் ஷினோபிஸ். திரும்ப ஜிகோ கூட நருட்டோ உசுமாக்கி கிராமத்துல தான் இருக்கானா இல்லையான்னு சொல்லி கேட்பான். எங்களுக்கு எதுவும் தெரியாது போய் தொலைன்பாங்க. அப்படின்னா உங்களுக்கான தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா ஜிகோ கூட. 2 பேர்த்தோட நாக்குமே வெளியே வரும். ரெண்டையுமே புடிச்சிட்டு லெஃப்ட் சைட்ல இருந்தவனோட நாக்க மட்டும் கட் பண்ணிரும். அப்படின்னா உனக்கு நிஜமாலுமே தெரியல தான் போல அப்படின்ட்டு லெஃப்ட் சைட்ல இருந்தவன கீழே போட்டுருவான். இதை பார்த்த கோனஹாமரு ரொம்பவுமே ஷாக் ஆவான். அவன் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் லெஃப்ட் சைட்ல இருந்தவன் அசைவே இல்லாம இருக்கான்ட்டு பயப்படுவான். கோனஹாமரு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம இன்னும் இங்க இருக்கிறது ஆபத்து தான்ட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவான். முன்னாடி இருக்க போஸ்ட்ல இடிக்கவும் சவுண்ட் கேட்டு ஜிகோ கூட திரும்பி பார்ப்பான். கோனஹாமரு இது அவனுக்கு கேட்டிருக்கும் என்னன்ட்டு ஷாக் ஆவான். ஜிகோ கூட கோனஹாமருக்கு இடத்த நோக்கி தான் வருவான். எபிசு முன்னாடி வந்துட்டு பார்க்க போனா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற உன்ன மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் எங்கிட்ட கருணையே கிடையாதுன்ட்டு வந்து நிப்பாரு. கோனஹாமரு எபிசு சென்சேவான்ட்டு ஷாக் ஆவான். மனசுக்குள்ள எபிசு இதான் உனக்கான வாய்ப்பு, ஓடி கோனஹாமருன்னு திங்க் பண்ணுவாரு. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு.
பண்ணுவாரு. வச்ச அட்டாக்ல இருந்து எல்லாமே டாச் பண்ணிட்டு ஜீகோ கூட கையில இருந்தவனை தூக்கி எபிசு மேல அடிச்சு 2 பேத்தையும் சேர்த்து கிக் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்கே வெறித்தனமா இருக்கும். கோனஹாமரு இருக்க சைட் பாப்பான். அங்க எங்கடா பாக்குற, இங்க பாரு உன் எதிரி நான் தான்ட்டு எபிசு எந்திரிப்பாரு. கோனஹாமரு மேல ஒளிஞ்சிருக்கத காட்டுவாங்க. செம கடுப்புல இருப்பான். என்ன கொல்லணும்னா இதுக்கு மேலையும் தேவைப்படும் பாரு எபிசு. கோனஹாமரு எபிசு சென்சேன்ட்டு பாப்பான். கோனஹாமரு தப்பிக்கிறக்கான டைம் நான் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு குணாயை வச்சு அட்டாக் பண்ணிட்டு மேல இருந்து அட்டாக் வச்சுட்டு பக்கத்தால போய் 1-on-1 சண்டை போடுவாரு. கோனஹாமரு நான் என்ன பண்ணுங்க மாதிரி செம கடுப்பாவான். என்ன பண்றது அப்படின்னு திங்க் பண்ணும்போது எபிசு கோனஹாமரு இந்த பக்கம் பார்த்துட்டு நல்லவேளை அவன் போயிட்டான்ட்டு லைட்டா சிரிக்கும் போதே ஜீகோ கூட முட்டியை வச்சு அட்டாக் வச்சிருப்பான். ஒரு செகண்ட் கார்ட் டவுன் பண்ணிட்டேன், தப்பு என் மேலதான் திங்க் பண்ணுவாரு எபிசு. இருந்தாலும் என்ன தேவையோ அதை நான் செஞ்சுட்டேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது எபிசுவோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு நருட்டோ உசுமாக்கி கிராமத்துலதான் இருக்கானா இல்லையா, தெரிஞ்ச விஷயத்த சொல்லுன்னு கேட்பான் ஜீகோ கூட. நருட்டோவா அப்படின்னு எபிசு சொல்லும் போது கோனஹாமரு அதை பார்த்துட்டு என்ன பிரதர் நருட்டோவான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். பார்க்க போனா நருட்டோவை பத்தி உனக்கு தெரியும் போல, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும் எபிசு நான் பார்க்க அப்படி இருக்க மாட்டேன், ஆனா இன்ஸ்ட்ரக்டரா எலிட் ரேங்க் இருக்கு. அப்புறம் நருட்டோ என்னோட ஸ்டூடெண்ட், ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும் நான் அவனை நியூசன்ஸா தான் நினைச்சேன். கோனஹாமருவை ஒக்காகே ஆகிறதுக்கு விடாம தொல்லை பிடிச்சவனா குறுக்கால இருக்கவனா நினைச்சேன். அதை தான் நான் நம்பினேன். இருந்தாலும் நருட்டோ அவனோட சபிக்கப்பட்ட விதி அவனை ஊக்கப்படுத்தாம இருக்க அவன் அனுமதிக்கல. முடிவில்லா நம்பிக்கையோடையும் டிட்டர்மினேஷனோடவும் இருந்தான். ஒரு சேலஞ்சுக்கு அடுத்து இன்னொன்னு ஃபேஸ் பண்ணா, அதை தாண்டி வந்தான். ஒரு இன்ஸ்ட்ரக்டரா என்னால சொல்லி கொடுக்க முடியாத பாடத்தை கூட நருட்டோ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது கோனஹாமருலாம் ரொம்பவுமே எமோஷனலா இருப்பான். ஜீகோ கூட தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க, கடைசியே இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்பான். பதில் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா நான் உனக்கு கொன்றுவன்பா. எபிசு நருட்டோ நீ உன் மாஸ்டரோட மரணத்தை ஓவர் கம் பண்ணுவ, அப்புறம் அவரோட லெகசியை கண்டினியூ பண்ணு, உனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்க விஷயம் கோனஹாமருக்கு கத்து கொடுச்சு இல்ல கிராமத்துல இருக்க எல்லாத்துக்குமே நிறைய விஷயத்த கத்து கொடுத்துச்சு அப்படின்ட்டு எபிசு சிரிச்சுட்டு நருட்டோ எங்கல்ல ஒருத்தன் லீஃப் வில்லேஜோட மெம்பர், அக்காட்சுக்கியை சேர்ந்த ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் சொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லைன்றவாரு. கோனஹாமரு பார்த்துட்டு இருப்பான். அப்படின்னா சரின்ட்டு ஜீகோ கூட கிங் ஆஃப் ஹெல்ல வர வைக்கவும் கோனஹாமரு கண்ணை மூடிட்டு பிரதர் நருட்டோ மக்கள்ல என்ன பார்க்கும் போதும் என்ன கூப்பிடும் போதும் ஹொக்காகேவோட பேரனா மட்டும்தான் என்ன பாக்குறாங்க, அதை என்னால ஏத்துக்க முடியல, அதனாலதான் ஹொக்காகேங்கிற டைட்டில் எனக்கு உடனே வேணும்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு கோனஹாமரு சொல்லவும் நருட்டோ அது ஒன்னும் சிம்பிள் இல்ல, ஹொக்காகேவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நீ ஹொக்காகே ஆகணும்னா என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு இருப்பான் நருட்டோ. அப்படின்னா சரி நீ நானும் எதிரின்பான் கோனஹாமரு. ஹொக்காகேங்கிற டைட்டிலுக்காக 2 பேர் சண்டை போடுற நாள் வரும், அது வரைக்கும் அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் கோனஹாமரு அப்படின்னு நருட்டோ சொன்ன விஷயத்தை திங்க் பண்ணிட்டு கோனஹாமரு சிரிப்பான். எபிசு இதோட என் கதை முடிய போகுது, கோனஹாமரு தப்பிச்சிருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு எபிசு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னா சரி சாகடான்ட்டு ஜீகோ கூட சொல்லும் போது 3 குணாய் அட்டாக் பண்ணிருக்கோம். எபிசுவை விட்டு விலகுவான். கோனஹாமரு வாடா வந்து என் கூட சண்டை போடுன்னு கத்துவான். நருட்டோ சொல்லி கொடுத்திருப்பான் இல்லையா ஷினோபி வேல்ல ஷார்ட் கட் இல்லைன்னு, அத கோனஹாமரு எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, ஷினோபி வேல்ல ஷார்ட் கட்ங்கிறதே இல்லைன்பா. இதை பார்த்த எபிசு வாய்ப்பு கிடைச்சப்பவே ஏன் கோனஹாமரு ஓடல, ஒரு நாள் ஹொக்காகே ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்கு, இப்படிப்பட்ட இடத்துல உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதேன்னு பாரு. கோனஹாமரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ண, ஹொக்காகேங்கிற டைட்டிலுக்காக பிரதர் நருட்டோவோட சண்டை போடுவேன்னு நாங்க 2 பேருமே சத்தியம் பண்ணிருக்கோம். பிரதர் நருட்டோ என்னோட எதிரி, அதனால தப்பிச்சு ஓடுற பாதை எனக்கு தேவையில்லைன்பா. ஜீகோ கூட கோனஹாமருவை அட்டாக் பண்ண வருவான். ஏன்னா நருட்டோ அந்த குறுகிய பாதையோட முடிவில் எனக்காக காத்திருக்க போறதில்ல அப்படின்னு கத்தும் போது ஜீகோ கூட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஃபாஸ்டா இருக்கான்ட்டு டாச் பண்ணுவான் கோனஹாமரு. கடைசியை வச்ச அட்டாக்ல கோனஹாமருக்கு சரியான அடி விழுந்திருக்கும். ரொம்ப தூரம் தள்ளி வந்து விழுவான். ஜீகோ கூட வந்து வைக்கிற அட்டாக்ல வெறித்தனமா இருக்கும். கோனஹாமரு அதுல இருந்தும் டாஜ் ஆகி பின்னாடி போயிட்டே இருப்பான். ஜீகோ கூட கோனஹாமருவை பிடிக்கிறக்கே தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கோனஹாமரு இதுக்கு முன்னாடி லீஃப் ஷினோபிஸ் அவன் பிடிச்ச என்ன பண்ணாங்கிற விஷயத்த கோனஹாமரு பார்த்திருப்பான். அதனால ஒண்ணுதான், அவன் கையில மாட்டாம இருக்கணும், அவன் கையில மாட்டினா சாவுதான், அவன் கையில மாட்டினா வித்தியாசமான அந்த ஸ்பெஷல் ஜுட்சு மூலமா கொண்டுருவான் அப்படின்னு கோனஹாமரு திங்க் பண்ணிட்டு பின்னாடியே போவான். பார்த்தா பின்னாடி செவரு இருக்கும். கோனஹாமருவை கழுத்தை பிடிச்சு தூக்கிடுவான். கிங் ஆஃப் ஹெல்ல வர வைக்கவும் எபிசு கோனஹாமருன்னு கத்திட்டு வந்துட்டு காப்பாத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஒரே உதையில அடிச்சு பறக்க விட்டுருவான். கோனஹாமரு சென்சேன் கத்துவான். நருட்டோ உசுமாக்கி கிராமத்துல இருக்கானா இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஜீகோ கூட கோனஹாமரு கிட்ட. கோனஹாமரு அவனுக்கு முன்னாடி கிங் ஆஃப் ஹெல்ல பார்த்துட்டு அப்படின்னா நீ புடிச்சா இதுதான் அவங்க கண்ணு முன்னாடி தெரியும் இல்லையான்னு திங்க் பண்ணும் போது பதில் சொல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்பான் ஜீகோ கூட. கிங் ஆஃப் ஹெல் வாயை திறக்கும். கோனஹாமரு இதுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல இருந்து லீஃப் ஷினோபி உண்மையா தான் சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கான ஜட்மெண்ட் கொடுத்திருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இவனோட எபிலிட்டி என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ண முடியுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு எனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாதுன்பா. கோனஹாமருவோட நாக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். எபிசு இதை பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. கிங் ஆஃப் ஹெல் அவனோட நாக்க தொடவும் நருட்டோவை திங்க் பண்ணுவான். நருட்டோ ஒரு ஆசமான கூலான ஜுட்சுவை உனக்கு சொல்லி தரலான்னு இருக்கேன், இதை மாஸ்டர் பண்றதே ரொம்ப கஷ்டம், இது ஒரு ஏ ரேங்க் லெவல் ஜுட்சுன்னு இருப்பான். பிரசன்ட்ல ஜீகோ கூட உனக்கான தீர்ப்பை வழங்க வேண்டிய நேரம்னு சொல்லும் போது பார்த்தா அது குளோனா இருக்கும். ஷேடோ குளோனான்ட்டு திரும்பி பார்ப்பான். நருட்டோ அது சூப்பர் அட்வான்ஸ்டு நின்ஜுட்சு, சக்ரா ரொட்டேஷன், பவர், அப்புறம் கட்டுப்படுத்துறதுங்க எல்லாம் கம்பைன் பண்ணது அப்படின்னு இருப்பான் நருட்டோ. கோனஹாமரு ரசங்கனை யூஸ் பண்ணி அட்டாக் வைப்பான். இந்த சீனே ஹோல் அனதர் லெவல்ல இருக்கும். இதை பார்த்த எபிசு இதை இவன் எப்ப கத்துக்கிட்டான்ங்கிற மாதிரி பாப்பாரு. சருட்டோபி கிளான சேர்ந்த கெனின் இந்த கிராமத்தோட பேரால போற்றப்பட்டவன், குடும்ப பேரு சருட்டோபி, கொடுத்த பேரு கோனஹாமரு, என்ன ஞாபகம் வச்சுக்கடான்னு கத்துவான் கோனஹாமரு. இதுக்கப்புறமா மவுண்ட் மியோபோக்குல காட்டுவாங்க. நருட்டோ மூவிங்ல இருக்கும் போதே நேச்சர் எனர்ஜியை சேர்க்கறதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அது அன்கண்ட்ரோலபிளா போறப்ப ஃபுகசாக்கு எப்பவும் போல
போல தடியை வச்சு அடிப்பாரு. இன்னொரு தடவை நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு நருட்டோ. ஃபுகசாக்கு செம டயர்ல இருப்பாரு. பாஸ்ட்ல இந்த ட்ரைனிங் எல்லாத்துக்குமானதும் கிடையாது, இதுவுமே நீயும் ஜிராயா பாய்ங்கிறனால தான் பாசிபிள், இல்லைன்னா நல்லா உன்னை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன்னு இருப்பாரு. உங்கள்கிட்ட ஏற்கனவே அனாமஸ் சக்கரம் இல்லைன்னா நேச்சர் எனர்ஜி உன்னை மொத்தமா முழுங்கிரும். அதுன்னு மட்டும் இல்லாம கூடவே கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிற கட்ஸ் இருக்கணும், அப்படிப்பட்ட பர்சனால மட்டும்தான் சேஜ் ஆக முடியும் இருப்பாரு. அப்ப நருட்டோ சிரிச்சிருப்பான். பிரசன்ட்ல இருக்க ஃபுகசாக்கு முடிவாதக்காரன் தான், பிரேக் எடுத்துக்கல நருட்டோ, இல்லைன்னா என்னால உன் கூட கீப் அப் பண்ண முடியாதுன்னு. இல்ல இதுக்கான நேரம் இது இல்ல, இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், இந்த ட்ரைனிங்காக அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணிருக்கேன், நம்ம இதை திரும்பவும் பண்ணலான்னு நருட்டோ. ஃபுகசாக்கு இங்க பாரு, நீ இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ட்ரைனிங் எடுத்திருக்க மாட்ட, நேச்சர் எனர்ஜியை கேதர் பண்ண ஃபவுண்டேஷனா இருக்க விஷயமே நகராம இருக்கிறது தான், அதுல ஓடிக்கிட்டு நேச்சர் எனர்ஜியை கேதர் பண்ணலான்னு பாக்குற, இது எப்படி தெரியுமா இருக்கு, இடது பக்கம் பார்த்துட்டு அப்படியே வலது பக்கமும் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும் நருட்டோ பயங்கரமா கத்துவான். என்னாச்சுன்னு கேட்பாரு. நருட்டோ ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வந்திருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடன்ல பெயின் டு த வேர்ல்ட் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஓகோஷிங்கிற விடுதியில காட்டுவாங்க. மென்ஸ் பாத் விமன்ஸ் பாத்னு இருக்கும். காரின் இந்த தடவை சாஸ்கேவை எப்படியாவது உஷார் பண்ணியானுட்டு வேற விதத்துல ட்ரை பண்ணுவா. அதாவது விமன்ஸ் பாத்துக்கு போகாம சாஸ்கே குளிக்கிற இடத்துக்கு இதுதான் வேலைக்காகட்டு முன்னாடி போய் நிக்கவும், சாஸ்கே என்ன வேலைக்காக போகுது, இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பான். நான் வேணா உன்னோட பேக்கை வாஷ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு காரின் சாஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஸ்வீகட்ஸ் எந்திரிப்பான். நீங்க என்னடா பண்றேன்னு காரின் கேட்கவும், சொல்ல போனா இதை நான் தான் கேட்கணும்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு காரின் பக்கெட்டை மூஞ்சியை பார்த்து விட்டு அறிவா. அங்க இருந்து கிளம்பிடுவா. அடைச்சா பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு காரின் கடுப்புல போயிட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் ஏதாவது கிடைச்சதுன்ட்டு டூத் பிரஷ் எடுத்து பாப்பா. மென்ஸ் பேத்ல காட்டுவாங்க. ஸ்வீகட்ஸு சாஸ்கே கிட்ட என்னோட பல்லு வளர்க்குற பிரஷ் பார்த்தேன்னு சொல்லி கேட்பான். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் தான். இதுக்கு அடுத்த எபிசோட்ல இருந்து 169 வரைக்கும் சாட்டர்டே இல்லைன்னா சண்டே தான் அப்லோட் பண்ணுவேன். அதாவது 162ல இருந்து 169 வரைக்கும். ரெண்டாவது எனக்குமே த்ரோட் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் நான் சண்டேங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற ஷெடியூல்ஸ் நான் பண்ணி வச்சுட்டு சண்டே அப்லோட் பண்ண போற 8 எபிசோட்ஸ்ல பாக்குறேன். பாய்.